கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளை குறித்து மனித சமுதாயத்தில் காணப்படும் சில பிழையான கருத்துக்களை குறித்து நாம் சிந்தித்து வருகின்றோம். அதில் ஒரு கருத்து, கடவுளால் மனிதர்களின் கஷ்டங்களை, பாடுகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. God can never understand human suffering. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, God has never suffered at all. கடவுள் எந்த கஷ்டங்களையும் பாடுகளையும் அறியாதவர் என்றும் கூட கூறுவர். பொதுவா நம்ம நினைக்கிறது என்னன்னா, கடவுள் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர், அவருக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை என்றால் அவர் உணர்வுகளால் பாதிக்கப்படாதவர். நான் படித்த பள்ளியில கடவுள் யார் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கம் எழுதி வச்சிருப்பாங்க பிரின்சிபல் ரூமுக்கு மேல. ஸ்கூலுக்கு போன உடனே முதல்ல எல்லாரும் அதை தான் பார்க்க முடியும். அதுல கடவுள் உருவமற்றவர், கடவுள் நிறமற்றவர் அப்படிலாம் போட்டுட்டு அதுல ஒன்று கடவுள் உணர்வற்றவர், காட் ஹேஸ் நோ இமோஷன்ஸ் என்று எழுதியிருப்பாங்க. இன்றைக்கு நிறைய மதங்களும் அதை தான் போதித்துக் கொண்டிருக்குது. ஆனால் மெய்யான தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த வேதாகமம் கடவுளை குறித்து என்ன சொல்கிறது? 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இந்த 2 வசனங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக மனிதனுடைய ஸ்தானத்திலே பாவத்திற்காக மனிதன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை சிலுவையிலே அவர் அனுபவித்தார் என்று வேதம் கூறுகிறது. இந்த மாதிரி நிறைய வசனங்கள்ல இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காகப்பட்ட பாடுகளை குறித்து நாம் பார்க்கலாம். இப்ப வேதத்தின் தேவன் எப்படிப்பட்டவங்க? உண்மையான கடவுள் எப்படிப்பட்டவர்? முதலாவது, உண்மையான கடவுள் ஜீவனுள்ள தேவன். He is a living God. கடவுள் ஜீவனுள்ளவர். அவர் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் ஜீவனற்ற ஒரு பிம்பம் அல்ல. இரண்டாவதாக, ஜீவனுள்ள தேவன் தன்னுடைய படைப்புகளோடு ஒரு உயிரோட்டமான உறவில் இருக்கிறார். God has a earnest relationship with all his creation. ஆங்கிலத்தில் டீயிசம் என்ற ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, கடவுள் தான் உலகத்தை படைச்சாரு, ஆனா படைச்சதுக்கு அப்புறம் கடவுளுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை, உலகம் அது பாட்டுக்கு இயங்கி கொண்டே இருக்கிறது. இல்ல சில மதங்கள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தி டிரான்செண்டன்ஸ் ஆஃப் காட். கடவுள் மனித அறிவுக்கும் மனித உலகிற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். கடவுளை யாருமே நெருங்க முடியாது, அவர் தூரமா இருக்கார். வேதத்துல கூட இத சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்று கர்த்தரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. டிரான்செண்டன்ஸ் ஆஃப் காட். ஹிந்து மார்க்கத்துல நம்ம பார்க்கிறப்ப they believe in impersonal God. இஸ்லாமிய மார்க்கத்திலையும் இம்பர்சனல் காட், அதாவது கடவுள் மனிதர்களோடு ஒரு உயிரோட்டமான ஒரு உறவில் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறா, கடவுள்ங்கிறது மனித அறிவுக்கும் அனுபவத்திற்கும் மனிதன் இருக்கின்ற வாசஸ்தலத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு. நாம தான் அவரை தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர அவர் நம்மை நெருங்கி வருவதில்லை. அப்படிங்கிறது தான் டிரான்செண்டன்ஸ் ஆஃப் காட் என்பதின் பொருள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்துல பார்த்தோம்னா, இந்த சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான தேவன் இயேசு கிறிஸ்துவின் வடிவிலே மனித உருவேற்று இந்த பூமிக்கு வந்தார். பரிசுத்த வேதாகமத்துல தேவன் எப்போதும் உணர்வுள்ளவராக காட்டப்படுகிறார். ஏன்னா உயிருள்ள ஒரு 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 ஜீவராசி, கடவுள் உயிருள்ள ஒரு நபர். அவர் உயிருள்ள நபர்களோடு, நாம் எல்லாருமே உயிரோடு இருக்கிறவங்க. அப்ப உயிருள்ள மனிதனோடும் உயிருள்ள தன்னுடைய படைப்போடும் அவர் இடைப்படும் போது 2 உயிருள்ள ஜீவராசிகள் ஒரு உறவில் இருப்பார்கள் என்றால் அந்த உறவிலே உணர்வுகளுக்கு இடம் உண்டு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உணர்வுங்கிறதே ஒரு பாவமா நம்ம நினைக்கிறோம்.
உணர்வுன்னு நம்ம சொல்றப்ப கோபம் வந்து நியாயமான கோபம் இருக்கு, அதே சமயம் பாவமான கோபமும் இருக்கிறது. அன்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அன்புலையும் முறையான அன்பு இருக்கு, முறையற்ற அன்பு இருக்கு. ஒருவன் தன்னுடைய மனைவியை நேசிப்பது முறையான அன்பு, ஒருவன் தன்னுடைய அயலகத்தானின் மனைவிய நெய்பர்ஸ் வைஃப் அவங்கள நேசிக்கிறது தவறான ஒரு அன்பு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது பாவம். அப்ப உணர்வுகள் என்று சொல்லும் போது உணர்வுகள் எல்லாமே பாவம் கிடையாது. கடவுள் நம்மை உணர்வுள்ளவர்களாக படைத்தார். நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டதுனாலதான் நம்மால ஒரு சில காரியங்களை உணர முடிகிறது. அப்ப கர்த்தர் உணர்வுள்ள தேவன். அந்த உணர்வுள்ள தேவன் அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற இந்த உயிரோட்டமான உறவினால் அவர் பாதிக்கப்படுகிறவராகவும் இருக்கிறார். கடவுளுடைய ஏமாற்றத்தை குறித்து நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், கடவுளுடைய கோபத்தை குறித்து நாம் வேதத்துல நாம் வாசிக்கின்றோம், கடவுளுடைய விரக்தின்னு சொல்றப்போ அவருடைய மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக மனிதர்கள் மீது அவர் காட்டுகின்ற ஒரு நியாயமான கோபமும் விரக்தியின் வடிவில் வேதத்துல வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஓசியாவின் புஸ்தகத்துல அதை அவர் தெளிவாக நமக்கு விளக்கி உள்ளார். அது மட்டும் இல்லாம எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களிலே வேதம் சொல்கிறது, மனிதர்களைப் போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அவருடைய அர்த்தம் மனிதர்களைப் போல எல்லா விதத்திலும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு பாவம் செய்யாத கிறிஸ்துவானவர் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அது நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும். பசியும் பட்டினியுமோ ஒருத்தங்க இருக்கிறாங்களா, அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்த போது பசியின் வேதனையை அவர் உணர்ந்தார். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தினரால நம்ம கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஒரு முறை இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் வந்து அவரை பைத்தியக்காரன் என்று அவரை வீட்டுக்கு இழுத்துட்டு போகணும்னு சொல்லி முயற்சித்தாங்க. அப்ப தன்னுடைய சொந்த குடும்பத்தினால் கைவிடப்படுவதென்றால் என்ன, தன்னுடைய சொந்த குடும்பத்தினரால் அவமதிக்கப்படுவதென்றால் என்ன, அதே போல சிலுவையில அவர் பட்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை சயின்டிபிக்கா, அதாவது மருத்துவ ரீதியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு பெண் ஒரு பிள்ளையை பிரசவிப்பதை காட்டிலும் மிகவும் அதிகமான ஒரு வேதனையை இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே அடைந்தார். ஏன்னா யூசுவலா பிரசவ வழிதான் எல்லா வேதனையிலையும் ஒரு மேலான ஒரு பிரதானமான வழியை கருதுவாங்க. அதை காட்டிலும் அதிகமாக அவர் வேதனைப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியோ ஜீவராசியோ அல்ல. அவர் உன்னதமான தேவனாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வடிவிலே நம்மை போல மனு உருவேற்று நம்மை போல எல்லா பாடுகளையும் பட்டு பாவம் செய்யாமல் நமக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய கண்ணீரையும் புரிந்து நமக்கு ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். அதனால அவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா நீங்க படுற கஷ்டம் என்னன்னு சொல்லி சக மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாது, என்னால புரிந்து கொள்ள முடியும். நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள ஜீவனுள்ள தெய்வன் நமக்கு இருக்கிறாரு. அவரை நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் பற்றிக் கொள்வோமாக. ஆமேன்.